ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் காருண்யஸ்தபகம் ஸ்லோகம் 22. அபார பரிதாபகிருத் பவதபா தபாந்தா வயம் பிரபாமிவ சுபாவணீம் தவ கிருபாம் உபாசீமஹி உதஞ்சித தனஞ்சய பிரபுர் உதார ஹேதிர் யயா யயோ உததி கன்யகே தபன மத்யக சீததாம். அபார பரிதாபகிருத் பவதபா தபாந்தா வயம் பிரபாமிவ சுபாவணீம் தவ கிருபாம் உபாசீமஹி உதஞ்சித தனஞ்சய பிரபுர் உதார ஹேதிர் யயா யயௌ உததி கன்யகே தபன மத்யக ஸ்ரீததாம். தாயே, பகவானின் தாபத்தை போக்கவல்ல தண்ணீர் பந்தல் போன்ற தயையை நாங்களும் சரணமடைந்து எங்கள் சம்சார தாபத்தை போக்கிக் கொள்கிறோம் என்று கவி பாடுகின்றார். பகவான் எப்படி தாபமுடையவன் ஆகின்றான்? தனஞ்சயன் என்றால் அக்னி, அர்ஜுனன் என்ற பொருள். உதஞ்சித என்றால் உண்டு பண்ணப்பட்ட, கௌரவிக்கப்பட்ட என்ற அர்த்தம். ஆகவே புருஷ சூக்தத்தில் கூறியபடி பகவானின் முகத்தில் இருந்து அக்னி பிறந்தான். அதேபோல் பகவான் அர்ஜுனனுக்கு தேரோட்டி அவனை கௌரவித்தான் என்ற பொருளும் வரும். உதாரஹேதி என்றால் சுடர் என்றும் ஆயுதம் என்றும் பொருளாகும். ஒளி மிகுந்த உடலை உடையவன் என்றும் ஜுவாலை வீசும் சங்கு சக்கரம் முதலானவைகளை ஏந்தியவன் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். தபனமத்தியக என்றால் சூரிய மண்டலத்தில் வசிப்பவன் என்ற பொருள். இப்படி பலப்படியாக தாபத்தை பெற்றவனாதலால் தனது தாபத்தை போக்கி அடியவருடன் கருணை செலுத்துவதற்கு அவனுக்கு தாயாரின் கருணை அவசியமாகின்றது. அதே போல அடியவர்களான நாமும் அத்தியாத்மிகம், ஆதிபௌத்திகம், ஆதி தெய்வத்தம் முதலான தாபங்களால் தகிக்கப்பட்டு நல்லறிவு அற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்களும் அந்த தாபத்தை போக்கிக் கொள்ள தண்ணீர் பந்தல் போன்ற குளிர்ச்சியானதும் பரிசுத்தமானதுமான உனது கருணையை தஞ்சமாக பற்றுகின்றோம். அபார பரிதாபகிருத் பவதபா தபாந்தாவயம் பிரபாமிவ சுபாவணீம் தவ கிருபாம் உபாசீமஹி உதஞ்சித தனஞ்சய பிரபுர் உதார ஹேதிர் யயா யயௌ உததி கன்யகே தபன மத்யக ஸ்ரீததாம். அபார பரிதாபகிருத் பவதபா தபாந்தா வயம் பிரபாமிவ சுபாவணீம் தவ கிருபாம் உபாசீமஹி உதஞ்சித தனஞ்சய பிரபுர் உதார ஹேதிர் யயா யயௌ உததி கன்யகே தபன மத்யக சீததாம்.